ஏய், ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்து. எப்பவுமே கல்யாண மூட்லயே இருக்க. ஆமா, அது என்னங்க? கிறிஸ்மஸ் காலம், அதுக்கு ஏத்த வைப்ல பாடு. கிறிஸ்மஸ் காலம், கிறிஸ்மஸ் வைபா. சரி, கிறிஸ்மஸ் தானே, நான் போடுற பாட்டு. நீ போறியா? என்னென்ன செய்ய போறான்? அவ்வளோ அவ்வளோ இல்லை. நம்ம நம்ம லெவலுக்கு கொஞ்சம் இறங்கி. சரியா? ஓகே, ரைட்டு. பாடுங்கடா. டேய் என்னடா கிறிஸ்மஸ் நம்ம வைப் டூல் எடுத்து வந்துட்டேன். வாத்தியார் அவரு போகும்போதே ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாரோ? என்னடா இவன் கிறுக்குத்தனமா டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாரேன்னு சொல்றான். சரி இல்லையே, நான் கொண்டு வந்துட்டான். இதான் டூல்ஸ்ன்னு சொன்னீங்களோ? சவுண்டு. ஓகே. இப்ப போடுங்களா பாட்ட? ரைட்டு, ஓகே. கிறிஸ்மஸ் வைப் வந்துருச்சு. அப்போ கிறிஸ்து பிறப்பை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல. இவரு எவ்வளவு மெஜஸ்டிக்கா பிறந்தாரு எல்லாருக்கும் தெரியுமா? கிறிஸ்மஸ் வைப் வந்து பாடிட்டு இருக்கோம். இவரு எவ்வளவு மெஜஸ்டிக்கா பிறந்தாரு எல்லாருக்கும் கதை தெரியுமா? மெஜஸ்டிக்கா நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு நான் உனக்கு மெஜஸ்டிக் நான் எப்படி சொல்லி தரது? இவரு பிறந்ததப்ப அதை அறிவிக்கிறதுக்கு வானத்திலிருந்து தேவ தூதர்களே இறங்கி வந்து அவர் பிறந்த செய்தியை அறிவிச்சாங்களாம். தேவதூதர்களா? ஆமா. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது, பாட்டாவே பாடிடுவோமா? ரைட்டு. ஆமா, மெய்ப்பற்றி பார்க்க வந்தாங்க. அவ்வளவு மட்டும் இல்ல, யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? இதா அடுத்த பாட்டுல பாத்துருவோம்.
சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லாம் இவரை பார்க்க வந்திருக்காங்க. அதானே, யார் இவர் எதுக்கு பிறந்தாரு? இவருக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் நானும் தான் பிறந்தேன், என்ன பார்க்க சொந்தக்காரங்க கூட வரலையே. சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, ஆனா இவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் பிறந்தாரு நான் கேட்க இந்த இப்ப சொல்லித்தரேன் அடுத்த பாட்டுல. ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதம் தன் பாவத்தின் சாபத்தை தெரியாமலே நம்மள நிறைய பேர் இருக்கோம். ஏசப்பா பிறந்தாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஆனா அவர் பிறக்கும் போது உள்ள இன்சிடென்ட் உங்க யாருக்குமே தெரியல. பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கே தெரியுது. அதுபடி அவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க, அவரோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணாம. இனிமேலாண்டு நம்ம ஃபயரோட அவரோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ரைட்டு. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா நம்ம ஏன் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், எதுக்கு அவர் வந்து பிறந்தாரு? எல்லாருக்கும் புரிஞ்சில்ல? இவ்வளவு நாள் நம்ம எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்னே தெரியாம அவரையே மையப்படுத்தாம நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் நம்ம அதெல்லாம் பண்ணாம திருத்திக்கிட்டு எதை மையப்படுத்தணுமோ அதை மட்டும் மையப்படுத்தும். சரியா? அப்பவே டீச்சர் பெல் அடிச்சிட்டாங்க. இப்ப கிளம்புவோமா? இப்ப மியூசிக் பீரியட் முடிச்சு நாளைக்கு டெஸ்டடா பார்த்து எல்லாரும் பத்திரமா படிச்சுட்டு வாங்க, இல்லாட்டி நாளைக்கு டீச்சர் வந்து அடிச்சுருவாங்க. சரியா? டாடா, நாளைக்கு பார்ப்போம். பை 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 பை.